எந்த இடிஎஃப்பும் யூஎஸ் ரிலேட்டட் மார்க்கெட் இடிஎஃப் தற்போதைக்கு வாங்காதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு 20% 30% வந்து மார்க்கெட் வேல்யூ காட்டில அதிகமா ட்ரேட் ஆகுது. ஏன் ட்ரேட் ஆகுது அப்படின்னா இடிஎஃப்ன்றது வந்து இந்தியாவில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்குது. அது வந்து இந்தியன் மக்கள் மட்டும் வாங்குறோம் விற்கிறோம். வாங்குறவங்க அதிகமா இருக்காங்க, விற்கிறவங்க கம்மியா இருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இடிஎஃப் வந்து பிரீமியமா ட்ரேட் ஆகுது. இப்ப இதுவே வந்து மியூச்சுவல் ஃபண்டு, நாஸ்டாக் 100 மியூச்சுவல் ஃபண்டு இல்ல நாஸ்டாக் 500 மியூச்சுவல் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு, அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரீமியம் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து காசு இருந்தா மட்டும்தான் வந்து நம்மகிட்ட இருந்து வாங்குவாங்க. வாங்கின காசை உடனே வந்து ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க வந்து ஆக்சுவலா யூனிட் வாங்குறாங்க. அப்ப ஆக்சுவல் யூனிட் வாங்கும்போது பிரீமியம் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இடிஎஃப் வந்து அப்படி கிடையாது. இடிஎஃப் வந்து அந்த ஆக்சுவல் யூனிட் வாங்கவே கிடையாது. நம்மளே வந்து வாங்குறோம் விற்கிறோம் வாங்குறோம் விற்கிறோம். அப்ப வாங்குறவங்க வந்து அதிகமா இருக்காங்க, விற்கிறவங்க கம்மியா இருக்காங்க. அதனால வந்து யூஎஸ் மார்க்கெட்டோடைய இடிஎஃப் எல்லா இடிஎஃப்பும் வந்து பிரீமியமா ட்ரேட் ஆகுது. ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு, பியர் ஃபேஸ்ல போச்சு அப்படின்னா 30-40% எவ்வளவு வந்து பிரீமியமா போயிருக்கோ அதுவும் கீழே விழுகும். அதை தவிர வந்து நார்மலா வந்து கீழே விழுகக்கூடிய 5%, 10%, 15% அதுவும் வந்து கீழே விழுகும். அப்ப அடி வாங்குச்சு அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நம்மளுடைய இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அடி வாங்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் கன்சிடர் பண்ணலாம். எய்தர் நீங்க வந்து ஐஎன்டி மணில போய் இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்க, அது வந்து ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து எப்பெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் ஆகுதோ மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இடிஎஃப் தயவு செய்து வாங்காதீங்க.